இப்போ ஆல் பென்ஸ் ஆர் புக், நோ சேர் இஸ் பென். ஸோ இதை பார்க்கும் பொழுது சரியா, இதை பார்க்கும் பொழுது எனக்கு இப்போ வந்து என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்னு பார்த்தா, பென்னு காமனாக இருக்கா? ஆமாம் காமனாக இருக்குது. அப்போ பெண்ணையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல் பக்கத்துலேயும் வந்திருக்கு, நோலையும் வந்திருக்கு. ஸோ சேர் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, புக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ நான் எதை யூஸ் பண்ண முடியும்? சம் நாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சம் புக்ஸ் ஆர் நாட் சேர். ஸோ இதுதான் எனக்கு ஃபார்முலா வைஸ் கிடைச்ச ஒரே ஒரு கன்க்ளூஷன். ஸோ இது ஆன்சரில் இருக்கான்னு பார்ப்போம். சம் புக்ஸ் ஆர் நாட் சேர் இருக்கா? இல்லை. அப்போ எதுவுமே ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆல் சேர்ஸ் ஆர் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். சரி, ஆல் சேர்ஸ் ஆர் புக் கொடுத்துருக்காங்க. சம் சேர்ஸ் ஆர் பென்னுன்னு கொடுத்துருக்காங்க. சேரு பென்னு. ஓகே, நோ சேர் இஸ் பெண்ணுங்கிறத வச்சு இங்கே பாருங்களேன், நோ சேர் இஸ் பெண்ணை வச்சு சம் சேர் பெண்ணுங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா சேருக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி சம்மந்தப்படுத்துறது. ஓகேவா? தென் ஆல் புக்ஸ் ஆர் சேர். ஓகே, புக்கை பாருங்கள். புக்கு வந்து என்ன இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ப்ரிடிகேட்டில் வந்திருக்கு. ஸோ அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ ஆல் வரக்கூடாது. ஸோ இதுவுமே தப்பு. அடுத்து நோ சேர் இஸ் புக். நோ சேர் இஸ் பென்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆல் பென்ஸ் ஆர் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ சேர் இஸ் புக்குங்கிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டான சோர்ஸ் இல்லை. ஓகேவா? சரி, இப்போ ஆல் சேர்ஸ் புக்குங்கிறதுக்கும் இல்லை, நோ சேர்ஸ் ஆர் புக்குங்கிறதுக்கும் இல்லை. ஃபைன். சரி, இப்போ வெண்டையரம் செக் பண்ணி பார்ப்போம். ஆல் பென்ஸ் ஆர் புக். இங்கே பாருங்கள், பென் இருக்குது. இந்த எல்லா பெண்ணுமே என்னது? புக்கு. நோ சேர் இஸ் பென். நோ சேர் இஸ் பென் அப்படிங்கிறது இங்கே வந்து சேர் இருக்கலாம், இல்லைனா இதே சேர் எங்கே இருக்கலாம்? இங்கேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆல் சேர்ஸ் ஆர் புக்கா? இந்த சேர் இங்கே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பென்ஸ் ஆர் புக்கு தானே, ஆல் பென்ஸ் ஆர் புக்கு போட்டாச்சு. நோ சேர் இஸ் பென். சேரும் பென்னும் டச் ஆகக்கூடாது. பட் சேர் இங்கே கூட இருக்கலாம்ல, சேர் இங்கே கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், ஆல் சேர் இஸ் புக். எஸ், இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம்ல, அதனால அதை எடுக்கக்கூடாது. ரெண்டாவது சம் சேர்ஸ் ஆர் பென். சேரு பென் டச்சே ஆகக்கூடாதுல்ல, அப்போ அது கண்டிப்பாக கிடையாது. ஆல் புக்ஸ் ஆர் சேர். எல்லா புக்குமே சேரா? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா பெண்ணும் சேரும் டச் ஆகக்கூடாது. அப்போ அது கண்டிப்பாக தப்பு. நோ சேர் இஸ் புக். எஸ், நோ சேர் இஸ் புக்கு தான் கரெக்டாக வருது. ஆனால் சம் சேர் இஸ் புக்கும் வருது, ஆல் சேர் இஸ் புக்கும் வருது. ஸோ அதனால் இதையும் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 4மே கன்க்ளூசிவ் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபைன்.